பன்னாட்டு விண்வெளி நிலையத்தில் சிக்கி தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோரை அழைத்து வர ஃபால்கன் 9 ஏவூர்தி வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. அமெரிக்காவின் நாசா எனப்படும் விண்வெளி ஆய்வு மையத்தின் சார்பில் கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி இந்திய வம்சாவளியான சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் உள்ள பன்னாட்டு விண்வெளி மையத்துக்கு பயணமானார். அவருடன் விண்வெளி வீரர் புட்ச் வில்மோரும் சென்றார். 8 நாட்கள் அங்கு தங்கியிருந்து பூமிக்கு திரும்ப திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் சென்ற ஏவூர்தி பழுதடைந்ததால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. அதைத் தொடர்ந்து பலமுறை மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளும் பலனளிக்கவில்லை. இதனால் 8 நாட்களுக்கான பயணம் 9 மாதங்களை எட்டியுள்ள நிலையில் அவர்களை அழைத்து வருவதற்காக சில தினங்களுக்கு முன் அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்கின் எபேஸ் நிறுவனத்தின் ஏவூர்தி செலுத்தப்படுவதாக இருந்தது. கடைசி நேரத்தில் ஃபால்கன் 9 ஏவூர்தியில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் திட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று புளோரிடாவில் உள்ள விண்வெளி மையத்திலிருந்து ஸ்பேஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ஏவூர்தி வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 4:33 மணிக்கு விண்ணில் பாய்ந்த ஏவூர்தி விரைவில் விண்வெளி நிலையத்தில் சிக்கி தவிக்கும் சுனிதா மற்றும் வில்மோர் பூமிக்கு திரும்பும் என நாசா தெரிவித்துள்ளது.